பிராண்டி நியூஸ். ஈரானின் $344 மில்லியன் கிரிப்டோ சொத்துக்களை முடக்கிய அமெரிக்கா. சீனா ஆயில் நிறுவனங்கள் மீதும் அதிரடி தடை. ஹார்முஸ் நீர்சந்தியில் தொடரும் பிளாக்கேட். ட்ரம்பின் அடுத்த பொருளாதார அணுகுண்டு. வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யாஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு ஏப்ரல் 25, 2026. ஈரான் அமெரிக்கா யுத்தம் இப்போ வெறும் ஆயுதங்களால மட்டுமில்ல, டிஜிட்டல் பணத்தாலையும் நடக்குது பாஸ். ஈரானோட கிரிப்டோ கரன்சியை அமெரிக்க திரைசேரி முடக்கி ஒரு பெரிய அதிர்வை கிளப்பி இருக்கு. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த எக்கனாமிக் வார் மேட்டரை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த ஹை வோல்டேஜ் நியூஸை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். 344 மில்லியன் முடக்கம். ஈரானோடு தொடர்புடைய 344 மில்லியன், அதாவது சுமார் 2800 கோடி பிளஸ் மதிப்பிலான கிரிப்டோ சொத்துக்களை நாங்க முடக்கிட்டோன்னு அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அதிரடியா சொல்லியிருக்காரு காஸ். டிஜிட்டல் வாலெட்களுக்கு தடை. ஈரானோட பணப்பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பல கிரிப்டோ வாலெட்கள் மேல சாங்ஷன்ஸ் விதிச்சு அவங்களோட நிதி ஆதாரத்தை சிதைக்க போறோன்னு அவர் எக்ஸ் தளத்துல சபதம் போட்டிருக்காரு. சீனாவுக்கு செக். வெறும் ஈரான மட்டுமில்லாம ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்குற சீனாவோட ஒரு பெரிய ஆயில் சுத்திகரிப்பு நிலையத்துக்கும் 40க்கும் மேற்பட்ட ஷிப்பிங் கம்பெனிகளுக்கும் ட்ரம்ப் அரசு தடை விதிச்சிருக்கு. இதனால உலக ஆயில் மார்க்கெட் இப்போ செம டென்ஷன்ல இருக்கு பாஸ். செகண்டரி சாங்ஷன்ஸ். யாரெல்லாம் ஈரான் கூட பிசினஸ் பண்றாங்களோ அவங்க யாரையும் நாங்க விடமாட்டோன்னு ட்ரம்ப் ஏற்கனவே கொடுத்த வார்னிங்க இப்போ செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஹார்முஸ் முடக்கம். ஒரு பக்கம் டிஜிட்டல் முடக்கம்னா இன்னொரு பக்கம் ஹார்முஸ் நீர்சந்தியில நிஜமான கப்பல் போக்குவரத்தையும் அமெரிக்கா பிளாக் பண்ணி வச்சிருக்கு. இதனால எரிசக்தி விநியோகம் ரொம்பவே பாதிக்கப்படுது. பேச்சுவார்த்தைக்கு நடுவுல அதிரடி. ஜாரெட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் பாகிஸ்தான்ல ஈரானோட பேச போற இதே நேரத்துல அமெரிக்கா இந்த தடையை விதிச்சிருக்கிறது பேச்சுவார்த்தையில தங்களோட கையை ஓங்க வைக்கத்தான் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் வர்சஸ் ஜி ஜின்பிங் மீட்டிங். அடுத்த சில வாரங்கள்ல ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி சீனா மேல இந்த தடையை விதிச்சிருக்கிறது ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் மூவா பார்க்கப்படுது பாஸ். அமெரிக்காவோட இந்த அதிரடி பொருளாதார தடையை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. பணத்தை முடக்கலாம், ஆனா ஒரு நாட்டோட பசியையும் கோபத்தையும் முடக்க முடியாது. டிஜிட்டல் வார்ல ட்ரம்ப் ஜெயிப்பாரா இல்ல ஈரான் வேற ஒரு ரூட்ல பணத்தை நகர்த்துமா? மேட்ச் இப்போதான் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது பாஸ். அமெரிக்காவோட இந்த கிரிப்டோ முடக்கம் ஈரான அடிபணிய வைக்குமா? சீனா இதுக்கு என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. உலக பொருளாதாரம் மற்றும் போர் அப்டேட்டுகளோட அனல் பறக்கும் செய்திகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Yash signing off. Have an energetic day. இந்த கிரிப்டோ வார் நியூஸை ஷேர் பண்ணுங்க. பை பை.